எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மணற்கேணி ஜாபுடைய ரிசல்ட் வந்து ஏன் இன்னுமே வந்து நம்மளுக்கு ரிலீவ் ஆகலை அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, மணற்கேணி எக்ஸாம் வந்து குறைந்த அளவு வாலண்டியர்ஸ் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியல அப்படின்ற தகவலையும் வந்து தெரிவித்தாங்க. ஸோ ஏன் வந்து எல்லாருக்கும் சொல்லலை, எப்படி வந்து ப்ராசஸ் நடந்தது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய வீடியோவை சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரியும். இந்த மணற்கேணி எக்ஸாம் எழுதுனவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்தால் டஃப்பாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஏன் தாமதமாகுதுன்னு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து வந்துடுவோம். ஸ்கூல்ஸ் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணலை. ஸோ வந்து எவ்வளோ ஸ்கூல் வந்து தேவைப்படுது, அதோடைய ஃபினான்ஷியல் இது ரெண்டுத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்களை வந்து தேர்வு செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான வந்து சேலரியும் வந்து கரெக்டாக வந்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே பாஸ், இவங்க வந்து ஃபெயில் அப்படின்றத வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ரிசல்ட்டு எல்லாமே ஓகே, ரிசல்ட் எல்லாமே வந்துடுச்சு. அவங்களுடைய கையில் தான் வந்து நம்மளுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரிசல்ட் வந்து அவங்க கையில் இருக்குது. ஸ்கூல்ஸ் மட்டும் அலோகேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து சில டிலேஸ் வந்து இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் வரத்துக்கு தாமதமாக இருக்குது.